அண்ணன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மகிழ்ச்சியான தருணமாக தான் நான் அதை வந்து பார்க்குறேன். நீங்கள் எப்படி ஒரு ஆட்சியிலும் பங்கேற்று ஒரு பெருமிதமாக ஒரு கண்ணீர் விட்டு அதை பேசுனீங்களோ, நாங்களும் அதை கண்ணீர் விட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு கரெக்டான தருணத்தில் உதவியாக இருந்தனால தான் எங்களால் இன்னைக்கு ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய்னு சொல்கிற ஒரு பெருமிதத்தோடு இன்னைக்கு இருக்கணும். உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்த ஒரு காரணம் மட்டும்தான். இதே இந்த உறவு கடைசி வரை நீடிச்சு ஒரு 50 வருடம் 100 வருடம் நிலைச்சு இருக்கணுன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக அது நிலைச்சிருக்கும். நான் அப்பாவாகவும் அம்மாவாகவும் அண்ணனாகவும் தங்கையாகவும் எல்லாரையும் நான் பார்க்குறேன். இதே உறவு இது கண்டிப்பாக தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ணன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மகிழ்ச்சியான தருணமாக தான் நான் அதை வந்து பார்க்குறேன். நீங்கள் எப்படி ஒரு ஆட்சியிலும் பங்கேற்று ஒரு பெருமிதமாக ஒரு கண்ணீர் விட்டு அதை பேசுனீங்களோ, நாங்களும் அதை கண்ணீர் விட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு கரெக்டான தருணத்தில் உதவியாக இருந்தனால தான் எங்களால் இன்னைக்கு ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய்னு சொல்கிற ஒரு பெருமிதத்தோடு இன்னைக்கு இருக்கணும். உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்த ஒரு காரணம் மட்டும்தான். இதே இந்த உறவு கடைசி வரை நீடிச்சு ஒரு 50 வருடம் 100 வருடம் நிலைச்சு இருக்கணுன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக அது நிலைச்சிருக்கும். நான் அப்பாவாகவும் அம்மாவாகவும் அண்ணனாகவும் தங்கையாகவும் எல்லாரையும் நான் பார்க்குறேன். இதே உறவு இது கண்டிப்பாக தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ணன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மகிழ்ச்சியான தருணமாக தான் நான் அதை வந்து பார்க்குறேன். நீங்கள் எப்படி ஒரு ஆட்சியிலும் பங்கேற்று ஒரு பெருமிதமாக ஒரு கண்ணீர் விட்டு அதை பேசுனீங்களோ, நாங்களும் அதை கண்ணீர் விட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு கரெக்டான தருணத்தில் உதவியாக இருந்தனால தான் எங்களால் இன்னைக்கு ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய்னு சொல்கிற ஒரு பெருமிதத்தோடு இன்னைக்கு இருக்கணும். உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்த ஒரு காரணம் மட்டும்தான். இதே இந்த உறவு கடைசி வரை நீடிச்சு ஒரு 50 வருடம் 100 வருடம் நிலைச்சு இருக்கணுன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக அது நிலைச்சிருக்கும். நான் அப்பாவாகவும் அம்மாவாகவும் அண்ணனாகவும் தங்கையாகவும் எல்லாரையும் நான் பார்க்குறேன். இதே உறவு இது கண்டிப்பாக தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கணும். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.